வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் மார்ச் 2024 இங்கிலீஷ் மீடியம் அஃபீஷியல் ஆன்சர் கீ, கவர்மெண்ட்டால் வெளியிடப்பட்ட அஃபீஷியல் ஆன்சர் கீ என்ன அப்படிங்கிறது என்ன செய்வோம் பார்ப்போம். 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் டைப் ஏ டைப் பி ரெண்டுக்கும் உள்ள ஆன்சர்ஸ், ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறது டைப் ஏ தான். இந்த ஒன் வேர்டோட ஆர்டர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும், அவ்வளோதான். டூ மார்க்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. இவ்வளவு எழுதுனா 2 மார்க், அப்படி இல்லைனா இந்த ஒரு லைனை மட்டும் எழுதுனா 1 மார்க். ஸ்லோ லேர்னர்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல் மார்க் எடுக்கணும், நான் நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதுவுமே கீ தான், டீச்சர்ஸுக்கு உண்டான கீ. அதனால் உங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, எதை எழுதணும், எவ்வளோ தூரம் எழுதணும்னு சொல்கிறாங்களோ அதை எழுதுறது தான் பெஸ்ட்டு, பெட்டர். இதை ஒரு ஐடியாவுக்காக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது ஸ்லோ லேர்னர்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ இந்த சம்மில் இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக எழுதுனீங்கன்னா 1/2 மார்க் கிடைக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணி காமிச்சிங்கன்னா 1/2 மார்க் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் அவுட்டே பண்ணல, ஃபார்முலா என்னன்னு தெரியுது, இருக்க வேல்யூவெல்லாம் அதில் சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும் அப்படின்னாலே 1 மார்க் கிடச்சிக்கணும். ஸோ இதெல்லாம் ஈஸியான வே, இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி சம்ஸ், குட்டி குட்டி கொஸ்டின்ஸ், இதில் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதினாலே 2 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அழகாக படித்து 2 மார்க்ஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாருக்கும் பொருந்தும், ஸ்லோ லேர்னர்ஸுக்கும் பொருந்தும், நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கும் பொருந்தும். ஸோ பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஸ்டினை அட்டன் பண்ணிட்டு 1 நிமிஷத்தில் இந்த கொஸ்டினை எழுதிடலாமா, எழுதிட்டு உங்களோட டைமை சேவ் பண்ணி நீங்கள் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கணும். ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுதான் என்னோடய அட்வைஸ். சிலருக்கு ஒரு சில கொஸ்டினுக்கு எது ஆன்சர் அப்படின்னே கரெக்டாக தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு இந்த ஆன்சர் கீ யூஸ்ஃபுல்லாகும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சில கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா அதுதான் ஆன்சரா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும், 1 or 2 கொஸ்டின்ஸ். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் ஆன்சர் பேப்பர், இதுதான் ஃபைனல். இதை யாராலையும் மாற்ற முடியாது. மார்க் அலாட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டயக்ராம்லாம் கண்டிப்பாக நீட்டாக வரையணும். டெரிவேஷன் பார்ட்டுக்கு தான் பாருங்கள் எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கேருந்து இவ்வளோ வரைக்கும் டெரிவேஷன் பார்ட் எழுதுனா 2.5 மார்க்ஸ் கிடச்சிரும். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தேரி டைப் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் அதை எழுதணுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக எழுதணும். நான் நல்ல மார்க் எடுக்கணும், 90, 95 ப்ளஸ் மார்க்ஸ் மேலே நான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கன்ஃபார்மாக எழுதணும். என்னால் அவ்வளோ தூரம் படிக்க முடியாது அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இங்கே இருக்கிறத ஃபாலோ பண்ணணும். மறுபடியும் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி எழுதுனா 5 மார்க் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்காது. அங்கே நீங்கள் மைக்ரோஸ்கோப் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறத எழுதியிருக்கணும்,
நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் டயக்ராம் எழுதியிருக்கணும், எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். அப் டு இந்த பாயிண்ட் வரைக்கும் எழுதியிருந்தால் தான் ஒரு மார்க். அப்படி தான் ரூல். இப்போ இங்கே இருக்கிற மட்டும் எழுதணும், இங்கே இருக்கிறத அப்படியே போய் எழுதிட்டா 5 மார்க்ஸ் கிடைக்குமா அப்படின்னா சத்தியமாக கிடைக்காது. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ். 1 மார்க் அப்படிங்கிறது இந்த லைன் வரை எழுதுனா 1 மார்க். அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் எழுதுனா 1 மார்க். அப்புறம் அந்த லைன்லேருந்து கடைசியாக அந்த லைன் வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா 1 மார்க். 5 மார்க் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு இதுதான் மார்க் அலாட்மெண்ட் சிஸ்டம். அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த ப்ராக்கெட் நான் போட்ட மாதிரி இப்போ ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லைன் வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த லைன் வரைக்கும் எழுதி கொண்டு வந்தீங்கன்னா 1 மார்க். அப்புறம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் எழுதி கொண்டு வந்தீங்கன்னா 1 மார்க். அப்படி தான். அப்போ டெரிவேஷன் பார்ட் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய தியரி எழுதணுமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதணும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறையா டீச்சர்ஸுக்குமே இந்த ஆன்சர் கீ யூஸ்ஃபுல்லாகும். ஃப்ரெஷர்ஸ் அண்டு புதுசாக ஜாயின் பண்ண டீச்சர்ஸ் 12th ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுக்கு சீனியர் டீச்சர்ஸ் கண்டிப்பாக கைட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பிள்ளைங்களை எதை படிக்க வைக்கணும், எதை படிக்க வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நல்லா கிடைக்கும். Thank you. All the best.